பிராத்தமிக் பாட்டிய புஸ்தகில் நம்ம முதல்ல இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லெசன் 1 ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் வர்த்தமான் கால். மே ஹூம் ஐ எம் நான் இருக்கிறேன். ஹம் ஹேங் வி ஆர் நாங்கள் நாம் இருக்கிறோம். தும் ஹோ யூ ஆர் நீ இருக்கிறாய். ஆப் ஹேங் யூ ஆர் நீங்கள் இருக்கிறீர்கள். யஹ் ஹே வ ஹே யஹ் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா இவன் இவள் இது, அதாவது ஹி ஷி இட். வ ஹே அப்படின்னா அவன் அவள் அது, ஹி ஷி இட். ஹே அப்படின்னா இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது, இதுக்கெல்லாமே நம்ம ஹே யூஸ் பண்ணுவோம். ஏ ஹே வே ஹே. இப்போ ஏ எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா இவர் இவர்கள் இவைகள், அதாவது ஹி ஷி தே தீஸ், இதுக்கெல்லாம் நம்ம எதை குறிக்கும் அப்படின்னா ஏ. வே ஹே வே அப்படிங்கிறது அவர் அவர்கள் அவைகள். இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இவர்னாலும் ஹீ அதான், அவங்கனாலும் ஹீ ஷீ தான். இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் நமக்கு குழப்பிக்க தேவையே இல்லை. அவைகள்னா மட்டும் தோஸ். ஓகே, இப்போ இதில் ஹே அப்படிங்கிறது இருக்கிறார். ஹே ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் மரியாதையாக அவங்க பெரியவங்களை நம்ம சொல்லும் போதும் ஹே தான் எடுத்துக்கணும். இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கின்றன. ஓகே, இப்போ மேனா ஹூம் ஹம் ஹே தும் ஹோ ஆப் ஹேம் யஹ் ஹே வஹ் ஹே ஏ ஹே வே ஹே. எக்ஸசைசஸ் பயிற்சிகள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை சப்ளையிங் சூட்டபிள் வேர்ப்ஸ். அடைக்குறிகளில் கொடுக்கப்பட்டுள்ள வினை சொற்களை கொண்டு கீழ்கண்ட வாக்கியங்களை நிரப்பவும். மே லடுக்கா ஹூம், தும் லடுக்கே ஹோ, ஹம் லடுக்கியாं हैं, आप आदमी हैं, यह घोड़ा है, वह घर है, ये पेड़ हैं, वे गायें हैं, मैं रमा हूँ, हम औरतें हैं. இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்காங்க. எந்த பேஜுன்னு சொல்கிறேன். பேஜ் நம்பர் 143ல் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் லெசன் 1 அதுக்கான எக்ஸசைஸுடைய ஆன்சர்ஸ் இதோ. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜில் பார்த்துக்கலாம். மேனா ஹூன் தான் நிகழ்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணணும். மே ஹூன், அதனால மே லடுக்கா ஹோ நான் சிறுவன். தும் லடுக்கே ஹோ, தும்னா ஹோ பயன்படுத்தணும். நீ சிறுவன், தும் லடுக்கே ஹோ. ஹம் லடுக்கியா ஹேங், நாங்கள் சிறுமிகள், பன்மை குறிக்குது. அப்போ நம்ம இது ஹே யூஸ் பண்ணணும். ஆப் ஆத்மி, நீங்கள் மனிதர். இப்போ பெரியவங்களை குறிக்கும்போது மரியாதையாக சொல்லும்போதும் ஹே யூஸ் பண்ணணும். ஆப் ஆத்மி ஹே. யஹ் கோடா ஹே, இது குதிரை, இது ஒருமை இல்லையா, சிங்குலர். நல்லா யஹுக்கு நம்ம ஹே யூஸ் பண்ணணும். யஹ் கோடா ஹே. வஹ் கர் ஹே, அது வீடு, இதுவும் ஒருமை சிங்குலர் வஹ், அதனால் நம்ம ஹே யூஸ் பண்ணணும். ஏ பேட் ஹேங், இவைகள் மரங்கள். இப்போ பன்மையில் குறிக்கின்றன. இப்போ பன்மையை குறிக்கும்போது நம்ம ஹே யூஸ் பண்ணணும். வே காயேங் ஹேங், அவைகள் பசுக்கள். இப்போ இங்கேயும் தோசார் கவுஸு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல பன்மை குறிக்கும்போது ஏ வந்தாலும் சரி வே வந்தாலும் சரி நம்ம ஹே யூஸ் பண்ணணும். மே ரமா ஹூ, நான் ரமா. மே அப்படின்னா ஹூ. हम औरतें
ஹேங் ஹம் நாங்கள், நாங்கள் பெண்கள், we are women. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேங் ஹம் औरतें हैं,